இன்னைக்கு முருகன் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்பதானே இவர் நாடகம் ஆடுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அந்த வீடியோவையும் பாருங்க. இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? தமிழ்நாட்டு கடவுள் முருகன், தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும், சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினது எல்லாமே யாரு அப்படின்னா இதே திருமாவளவன் தான். முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, ஆனாலும் அந்த தமிழ் கடவுளை நீங்க வணங்க போனாலுமே கடைசியா நீங்க எங்க போவீங்க? இந்து மதத்துக்கு தான் போய் சேருவீங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு பேசினது யாரு? இதே திருமாவளவன் தான்.